ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் மோர் குழம்பு ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு 5 நிமிஷத்தில் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பை நான் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துடலாம். அடுத்ததான் ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை அதில் முழுசாக ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட் தண்ணி ஊற்றிட்டு கூடவே மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். கொதிக்கும் போது அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. எனக்கு இந்த அளவுக்கு குழம்பு திக்காக இருந்தால் போதும். ஸோ நான் இதே ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறேன். குழம்பு ஆறுனதுக்கு அப்புறம் ரொம்ப திக்காகும். ஸோ கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம மோர் குழம்பு 5 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.